ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற டேஸில் நம்ம ஒரு ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து அவங்களோட பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பழைய கன்சோல் அக்கௌண்ட் வந்து நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு ரீசன் இது தான். இப்போ வந்து பழைய கன்சோல் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒரு பழைய கன்சோல் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த டெஸ்டிங் இந்த இதெல்லாம் நமக்கு என்ன வராது, அப்ளிகபிளாக வராது. இப்போ யார் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் போட்டிருக்கீங்க, இப்போ கரண்டாக ஒரு ஆப் லைவில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதிரியான ஆப்புக்கு வந்து என்ன எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 15,000 20,000 வரைக்கும் நம்ம அது வாங்கலாம். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இது வந்து 15,000 to 20,000 வந்து ஆப் உங்கள்கிட்ட லைவில் இருக்கணும், ப்ளஸ் வந்து சோர்ஸ் கோடை வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், கையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக 15 to 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சோர்ஸ் கோடு எதுவுமே இல்லை, நீங்கள் ஆப் பண்ண வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஆப் எதுவும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை, இல்லை ஆப்புமே டிராஃப்டில் இருக்குது, இல்லை வந்து கூகுள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்பு இல்லாமல் ப்ளஸ் எதுவும் லைவில் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப் வந்து லைவில் இருந்து அந்த சோர்ஸ் கோட் எல்லாமே கூட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப் டு 25,000 வரைக்கும் நம்ம அதை வந்து கொண்டு போகலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப் வந்து நீங்கள் செல் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இதுதான் என்னோடய பர்சனல் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம அதை பற்றி என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய நம்பர். இந்த நம்பரை இது பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபர்தராக கூகுள் ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்கள்கிட்ட பேமெண்ட் கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.